ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வில்லேஜ் பொங்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வில்லேஜில் பொங்கல் செலிப்ரேஷனில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். பொங்கல் முடிஞ்ச 2 மாதம் ஆகுதுமா, இப்போ என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் கழுவி ஊற்றுறது என் காதில் கேட்குது. சாமி ஹெல்த் இஷ்யூனால வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டே போகி செலிப்ரேஷன் தான். போகி அன்றைக்கி ஒரு 4 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு இருக்கிற பழசு எல்லாத்தையுமே போட்டு கொளுத்துவாங்க. நான் வருஷம் பொங்கலுக்கு வந்து என்னதான் சென்னையில் இருந்தாலுமே, கல்யாணம் ஆகி சென்னை வந்துட்டாலுமே பொங்கலுக்கு எப்போவுமே ஊருக்கு போயிடுவேன். நான் ஊரில் கொண்டாடுற பொங்கல் தான் வந்து எனக்கு பொங்கல் மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதனால நான் ஊருக்கு போயிடுவேன். இது வந்து எங்கள் அண்ணா பையன் போகி அன்றைக்கி காலங்கத்தால் அவனுமே 4 மணிக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதுவுமே எழுந்து வந்து மோளம்லாம் அடிச்சிட்டு இருந்தான். அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக உட்காந்து அந்த போகி அன்றைக்கி வந்து மோளம் அடிச்சிட்டு இருந்தான். வில்லேஜில் கொண்டாடுற பாதி பேருக்கு தெரியும், நம்ம இந்த போகியை குளிர் காயத்துக்கு தான் ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து இருப்போம் அப்படின்ட்டு. வழக்கம் போல் அம்மா வந்து போகி கொளுத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே சுற்றி உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு இது வந்து செகண்ட் போகி. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போகி பாப்பா ஊரில் செலிப்ரேட் பண்ணியிருக்கா. அவளோட ஷார்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அவளுமே இது வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா. அவளுமே ரொம்ப ஜாலியாக இருந்தா. என்னடா இது புதுசாக நெருப்பெல்லாம் கொளுத்தி விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. பாப்பாவோட ஃபர்ஸ்ட் போகியோட ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எல்லாமே வந்து கொளுத்தி முடிச்சுட்டு நம்ம வந்து போய் தூங்க போயிடுவோம். ஒரு 4 மணிக்குமே ஊர் ஃபுல்லாகவுமே வந்து இப்படி தான் வந்து போகி கொளுத்திக்கிட்டு இருப்போம். ஒரு வீட்டில் வந்து போகி முடிஞ்சுன்னா இன்னொரு வீட்டுக்கு போய் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வில்லேஜில் இருக்கவங்க யாரையாச்சும் வந்து நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவளோட போகி இப்படி தான் போச்சு. எல்லாரும் உட்காந்து குடும்பமாக உட்காந்து நாங்கள் குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து என் தம்பி வந்து என் அண்ணன் பையன் மோளம் அடிக்கிறத பார்த்துட்டு அவனும் வாங்கி சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் அடிக்க தெரியாது, சும்மா ட்ரை பண்ணான். உண்மையாகவே கொஞ்சம் நல்லாவே அடித்தான். அவன் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் அடித்தான். நீங்கள் இதை கேட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் அடுப்புக்கு வந்து மண் எடுத்துகிட்டு வந்து முன்னாடியே வச்சுருவோம். நம்மளே அடுப்பெல்லாம் கட் பண்ணி நம்ம அந்த அடுப்பில் தான் பொங்கல் வைப்போம். முந்தின நாளே அப்பா வந்து போகி அன்னைக்கு முந்தின நாளே வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுப்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு. அன்றைக்கி வந்து கட் பண்ணியும் வச்சுட்டாரு. போகி அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வீட்டில் கோலம் போடுவோம். ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து விடிஞ்சிரும். விடிய விடிய போட்டுட்ருப்போம். இந்த கோலம் நான் போட்டது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து வீடு ஃபுல்லாகவுமே நம்ம கோலம் போடுவோம். வீடு ஃபுல்லாகவுமே பார்க்கவே வந்து கோலமாக போட்டு அழகாக இருக்கும். இதை முடிக்கிறதுக்கே எப்படியோ 1-2 ஆயிரும். இங்கே தான் வந்து நம்ம அந்த அடுப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு பொங்கல் வைப்போம். இங்கே நம்ம கலர் கோலம் போட்டு லோட்டஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே அம்மா வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையார் வைப்பாங்க. அந்த கோலம் அங்கே நம்ம போட்டிருந்தோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வீடே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக கோலமாக இருந்துச்சு. வில்லேஜில் வளர்ந்தவங்களுக்கு தெரியும், இந்த கோலம்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு நம்ம வீடாக போயிட்டு யார் யார் என்னென்ன கோலம் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்ருப்போம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். டே 2 பொங்கல் செலிப்ரேஷன். ஃபஸ்ட்டு போய் கோலம் தான் பார்த்தேன். கோலம் வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாய் வந்து ஒரு வாட்டி வந்து கலைச்சி விட்ரும், இல்லை மழை வந்து கெடுத்து விட்டுரும். இந்த வாட்டி வந்து எதுவுமே இல்லாமல் கோலம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு நம்ம போய் படுக்கும்போது காலைல எழுந்து அந்த கோலத்தை பார்க்கும்போது தான் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில டைமில் கோலம் வந்து கலைஞ்சிரும், மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. மழையை வந்து எதுவுமே கெடுக்கலை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அம்மாவும் பூஜைக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. இங்கே நான் சொன்ன மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்பாவுமே வந்து அந்த அடுப்பு கட் பண்ணார் இல்லையா, அந்த பானை அந்த அடுப்பு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்குமே வந்து கோலம்லாம் போட்டு வச்சாச்சு. முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு தீபாரதனை காட்டணும், அதுவுமே காட்டியாச்சு. வருஷம் நாங்கள் வந்து அடுப்பில் தான் பொங்கல் வைப்போம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நானும் என் தம்பியுமே எங்கள் அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். இந்த அடுப்பை வந்து கட் பண்ணி அந்த மண் கொண்டு வரதுக்கு நாங்களே வந்து மண்ணெல்லாம் பிசைஞ்சு அது வந்து ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே வயசாயிருச்சு, வேறு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த சின்ன வயசில் இருக்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம தான் நினைப்போம் சின்ன வயசில் இருக்கும்போது எப்போ தான் பெருசாகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பெருசானதுக்கப்புறம் சின்ன வயசாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா சின்ன வயசு மெமரிஸை வந்து நம்மளால் எப்போவுமே மறக்க முடியாது. இப்போ இருக்கிறத விட நம்ம சின்ன வயசில் நிறைய மெமரிஸை வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அது இப்போ நினச்சி பார்க்கும்போதும் வந்து கோல்டன் மெமரிஸாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்குன்னா இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள்.
ரொம்ப பூமராக பேசுகிறேனோ? சரி, ஓகே, சாரி. வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 2 பானை வச்சு வந்து எங்கள் வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது நானும் என் தம்பியும் வந்து இதுக்கு சண்டை போட்டுப்போம். யார் பானை வந்து முதல்ல பொங்குது, வாங்கடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி, யார்து ஃபஸ்ட்டு வந்து பொங்குது அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போடுவோம். பாப்பாவுமே வந்து ஃபஸ்ட்டு பானை வச்சதுக்கப்புறம் பால் ஊற்றுனா, அவள் குளிச்சுட்டு அப்போ தான் வந்தா. அம்மா வந்து அதுக்குள்ளே பால் ஊற்ற கூப்பிட்டாங்கன்னு வந்து பாப்பா வந்து பானைக்கு பால் ஊற்றுனா. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாமே எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் மேடமுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. இதுதான் வந்து மேடமோட பொங்கல் ட்ரெஸ்ஸு. குட்டிக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் அந்த கேப்பில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த வாட்டி நாங்கள் இந்த கேப்பில் வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஏன்னா வந்து பானையிலையும் அடுப்புலையும் பொங்கல் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது அணைஞ்சிருச்சுன்னா அந்த புகை வந்து கண்ணு எரியும். அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரெல்லாம் வில்லேஜில் வந்து அடுப்பில் சமைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கண் எப்படி எரியும்னா. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் தப்பிச்சிட்டோம். எங்கள் மாமியாரும் பாட்டியும் ரொம்ப ஸ்வீட்டாக அதை பார்த்துக்கிட்டாங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ. அப்பாவும் சாக்ஷியும் இருக்க மாதிரி. இது குட்டீஸ். இவங்க வேஷ்டி ஷர்ட்டும் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. கண்டிப்பாக இவங்க எப்படி இருந்தாங்கன்னு நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கலுமே வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, சாமி தான் கும்பிடணும். ஸோ சாமி கும்பிட்றதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பொங்கல் வச்ச அந்த சாப்பாடெல்லாம் அது எல்லாத்தையுமே சாமிக்கு படைச்சி பூசணி, மரவள்ளிக்கிழங்கு, மஞ்சள், கரும்பு இது எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தீபார்த்தனை, பிள்ளையாருக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு நம்ம சூரியனுக்குமே வழிபடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து சூரியனுக்குமே வழிபட்டுட்ருக்கோம். சூரியனுக்குமே தீபார்த்தனை காமிச்சு வீட்டில் செஞ்ச எல்லாத்தையுமே வச்சு படைப்போம். கடைசியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ள பூஜை ரூமுக்குமே நம்ம போய் சாமி கும்பிடுவோம். இப்போ நம்ம பூஜை ரூமுக்குள்ள தான் நம்ம சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அங்கேயுமே வந்து இலை போட்டு செஞ்ச எல்லாத்தையுமே வச்சுட்ருப்போம். இது வந்து மேடம் வந்து உடனே ட்ரெஸ் சேஞ்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் வியர் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வெஸ்டர்ன் வியர் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எப்போ அவள் கழட்டுவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து முடித்த உடனே அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா, கழட்டுன்ட்டு. ஸோ அதை கழட்டிட்டு நம்ம அவங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு விட்டுருந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு மாதிரி ஜாலியாகவே ஆனாங்க. ஏன் தான் இந்த பொம்பளை பிள்ளைங்க இப்படி பண்ணுதுங்கன்னு தெரியல. இதுக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுத்து ஃப்ராக்ஸ் அது இதுன்னு வாங்கி வைக்கிறோம். ஆனால் எதையுமே போட்டுக்க மாட்டேங்குதுங்க. இவன் மட்டும்தான் இப்படி இருக்காளா இல்லை எல்லா குட்டீஸுமே அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வழியாக சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. இவங்க வந்து அந்த சாமி தண்ணி இருக்கும் இல்லையா, பொங்கல் தண்ணி, அது எல்லாமே வீடு ஃபுல்லாக தெளித்து விளையாடிட்டு இருந்தாங்க குட்டீஸு. அவங்க அதை ஃபர்ஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அப்பாவுமே வந்து வீடு ஃபுல்லாக வந்து அந்த பொங்கல் தண்ணி இருக்கு இல்லையா, அதை பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லி தெளிச்சிட்டு இருந்தார். அவ்வளோதான், ஃபைனலாக சாப்பிட வந்தாச்சு. கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வெண்டைக்காய், மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் வாழைக்காய், அவரைக்காய், வடை, பாயாசம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், பூசணிக்காய், கீரை, அதுக்கப்புறமா வந்து அந்த தயிர் போட்டு பச்சடி, சாப்பாடு இதெல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஒரு புடி பிடிச்சிட்டோம். லிஸ்ட்டு பெருசாக போதில்லை. அம்மா எப்பவுமே 9 காய் பண்ணுவாங்க. இந்த வாட்டி 7 தான் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன, செலப்ரேஷன் மூட் ஸ்டார்ட் தான். ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே சமத்துவ பொங்கல் வந்து வச்சுருந்தாங்க. அந்த சமத்துவ பொங்கலுக்கான டெக்கரேஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஊர்லேருந்து எல்லாருமே வருவாங்க, வந்து சமத்துவ பொங்கல் வந்து வைப்போம். ஊர்லேருந்து அப்போ தான் வந்து சென்னையில் இருக்கவங்க எங்கெங்கேயோ இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒன்று கூட்டுற இடம் வந்து இதுதான் ஊருக்கு. இது வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கான டெக்கரேஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம என்ன தான் வந்து படிப்புக்காகவோ வேலைக்காகவோ இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு வேறு ஊருக்கு போனாலும் நல்ல நல்ல நாளில் வந்து ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பேசி சந்தோஷமாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஊர்லேருந்து எல்லாருமே சமத்துவ பொங்கலுக்காக வந்துட்டாங்க. இந்த வருஷம் புதுசாக வந்து குழந்தைங்களுக்காக வந்து டிராக்டர் ரைடெலாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது மாட்டு வண்டியில் போன ஞாபகங்கள் தான் எனக்கு ரொம்ப வந்துச்சு. யாரெல்லாம் வந்து மாட்டு வண்டியில் ஊர் சுற்றிருக்கீங்க பொங்கல் அன்னைக்கு அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஊர் சுற்றிட்டு வருவாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி சுற்றி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வாட்டி குழந்தைங்களுக்கு டிராக்டர் ரைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஒரு ஓரமாக பொங்கலும் வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை ஒட்டி வந்து கேர்ள்ஸ்க்கான கேம்ஸுமே இருந்துச்சு. நாங்கள் வந்து இதை எட்டிப்பட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பெண்கள், கேர்ள்ஸு, குட்டி பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த எட்டுப்பட்டி விளையாடினாங்க. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸுமே இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஜாலியாக கலந்துக்கிட்டாங்க. இதில் ஜெயிக்கிறோம் தோக்குறதை தாண்டி எல்லாருமே வந்து ஒன்றா வந்து விளையாடி ஜெயித்தாங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து 7 பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஒரு அக்கா, அவங்க தான் வந்து வின்னரு. நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இவங்க இல்லை இன்னொருத்தவங்க, அவங்க தான் வந்து 7 பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க.
பார்க்கும்போது நான் கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்ததுனால இந்த விளையாட்டு எல்லாமே வந்து என்னுடைய பழைய நாட்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போச்சு. இந்த வாட்டி புதுசாக எங்கள் ஊரில் வந்து பெண்களுக்கான உரியடி வச்சுருந்தாங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் எல்லாம் ஆடியன்ஸாக மட்டும்தான் இருந்தோம். பெண்களுக்கான உரியடி இது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுவும் ஒரு கிராமத்தில் பெண்களுக்கான உரியடி வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வருஷம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து ஜாலியாக போய் கலந்துக்கிட்டோம். யார் மண்டையுமே உடைக்காமல் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். நிறைய பேர் வந்து அதில் ஆவலாக கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணோம். இத்தனை வருஷம் ஆண்கள் மட்டுமே விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் கைத்தட்டி ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த வாட்டி எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் ஆண்கள் எல்லாருமே வந்து எங்கள் விளையாட்டை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. இந்த பக்கம் பொங்கல் வைக்கிற அந்த ஈவெண்ட்டுமே வந்து போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேர் அதுக்கு இன்சார்ஜ் எடுத்து அந்த பொங்கலுமே அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் வந்து நிறைய கேம்ஸுமே வச்சுருந்தாங்க. உரியடி, அந்த மாதிரி 8 பெட்டி, அதுக்கப்புறம் கோலியுமே வச்சுருந்தாங்க. கோலி தட்டியர் கோலி அந்த விளையாட்டை வந்து நான் கேப்சர் பண்ண வந்து மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எதனா வீடியோ இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணுறேன். அந்த கேமுமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சு இந்த சமத்துவ பொங்கலை வந்து நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். பொங்கலுமே பொங்கிருச்சு. இது பொங்கும்போது எல்லோரும் பொங்கலோ பொங்கல் அப்படின்ட்டு கத்திட்டு இருந்தோம். அந்த வைபே வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த கேம்ஸ் எல்லாமே நான் சொன்ன உரியடி, அதுக்கப்புறம் வந்து கோலித்தட்டு, அப்புறம் வந்து 8 பெட்டி, இது எல்லாருமே யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸுமே கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டி தான் நாங்கள் புதுசாக இதை ட்ரை பண்ணோம். கும்மி அடி. அந்த ரெடியான பொங்கலை வந்து நடுவில் வச்சுட்டு எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து, குட்டீஸு பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கும்மி அடியை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு இதுக்கான முறையான ப்ரொசீஜர் எதுவுமே தெரியாது. சும்மா ஒரு வைபாக ஒரு ஃபன்னாக இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஒன்றா கிளாப் பண்ணோன்ற பேரில் ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. கூட சமத்துவ பொங்கல் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து உமன்ஸ்க்குமே மென்ஸ்க்குமே கேரம் நடக்கும். அதில் வின்னர் ரன்னர் வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து பொங்கல் அன்றைக்கி நடக்கும். டே 3 வந்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸுக்கான கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்கூல் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமான கேம்ஸ் இருக்கும். என்னெல்லாம் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங்கு, லெமன் அண்ட் ஸ்பூனு, ஆரோ த்ரோ, அப்புறம் மியூசிக்கல் சேர், இது எல்லாமே வந்து கேம்ஸாக இருக்கும். அதுதான் வந்து இப்போ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எல்லாமே காமிக்காமல் குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப காமிச்சா நிறைய கேம்ஸ் வச்சாங்க. ஸோ அது எல்லாமே இதில் கேப்சர் பண்ணால் வந்து ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். மீதி எல்லாமே காட்ட முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டுமே காமிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து கிட்ஸுக்கான அந்த பிரமிட் வந்து செட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப குட்டீஸ்லாம் அழகாக வந்து அதெல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு 12-12:30க்குலாம் அந்த கேம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 o'clock எல்லாமே சாப்பிட போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 o'clock வந்து இந்த கோலம் போட்டி ஸ்டார்ட் ஆகும். ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கோலம் போடுவாங்க. இதுதான் வந்து அன்றைக்கி அவங்க எல்லாருமே போட்டு கோலம். இதை வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோவாகவுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் உங்களோட கோலம் வந்து எது ஃபேவரட் அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து 3/4 மணி நேரம் நடக்கும். இந்த போட்டி வந்து திங்ஸ் எல்லாமே, பொருள் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. கோல பவுடர், கலர் பவுடர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த கோலத்தை ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு வந்து ஜட்ஜஸ் போட்டு யார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்ற ஜட்ஜஸ் மார்க் போட்டு அதில் யார் வின்னரோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே அங்கே போட்ட கோலம் தான். இதில் உங்களுக்கு எந்த கோலம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியிலேருந்துமே இங்கே போய் கோலம் போட்டிருந்தாங்க. ஒரு டீமுக்கு 3 பேருன்ற பட்சத்தில் 10 டீம் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் நம்ம ஃபேமிலியோட கோலம் எதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போட்டி முடிஞ்ச உடனே வந்து நெருப்பில்லா சமையல் குக் வித்தவுட் ஃபயர் காம்படிஷனுமே இருந்துச்சு. அதில் நம்மளுமே கலந்துக்கிட்டோம். இதில் வந்து 10 டீம் கலந்துக்கிட்டாங்க. டீமுக்கு 2 பேருன்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த நெருப்பில்லாத சமையல் போட்டியில் வந்து பண்ணிகிட்ருக்க டிஷ்ஷஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றதையும் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணோன்னு கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அப்படி கொடுக்கணுன்னு எனக்கு வந்து ஆசையாக இருக்குது. இன்னும் நம்ம சேனல் அந்தளவுக்கு பெருசாக ஆகாத காரணத்தினால் நீங்கள் எல்லாரும் தங்களால் முடிந்த சப்ஸ்கிரைபையும் ஷேரையும் செய்து நம்ம சேனலை பெரிய சேனலாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த சேனல் நம்ம பெரிய சேனலாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை விட பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை நம்ம கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அவங்க எல்லாருமே சமைக்கிற அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. போன வருஷமும் குக் வித்தவுட் ஃபயர் இருந்துச்சு. அதில் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணோம். போன வாட்டி வந்து இளநீர் பாயசமும் வந்து சாட் ஐட்டமும் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபியை வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வருஷமும் வந்து நம்ம வந்து இந்த
குக் வித் ஃபயரில் வந்து கலந்துக்கிட்டோம். இந்த வாட்டி என்ன பண்ணோம்னா அவல் இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தோம். கூட வந்து மில்க் பேடான்ற ஸ்வீட்டும் பண்ணியிருந்தோம். இதோட ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். இந்த வாட்டி யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரும்னு நமக்கு தெரியல. நம்ம வந்து காம்படிஷன் வந்து வந்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி தான் ரிசல்ட் பார்க்கணும். இந்த வாட்டியுமே நிறைய பேர் நிறைய செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருக்கு வந்து இந்த பரிசுன்றதை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க, நம்ம சேனலையே வளர்த்து விட்ருங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு டிஷ்ஷோட ஃபோட்டோஸுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் எது வந்து நம்ம டிஷ் அப்படின்ட்டு யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த காம்படிஷன்லாம் முடியறதுக்கே ஒரு 5:30 கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து மாடுலாம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்மே நடந்துகிட்ருக்கோம். நம்ம வீட்டில் வந்து மாடு இல்லை அப்படின்றதுனால நம்ம போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரெடி ஆகிற ப்ராசஸ் தான் இதெல்லாமே. வந்து நம்ம அந்த குக் வித் ஃபயர் முடித்த உடனே நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இங்கே தான் போகுவோம். இது வந்து மந்தவேலின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் மாடு, டிராக்டர், மாட்டு வண்டி இதெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே இங்கே வந்து ஓட்டிகிட்டு வருவாங்க. மாடு எல்லாத்தையுமே ஓட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாடுக்கு அழகாக பெயிண்டெல்லாம் அடித்து பலூன்லாம் வந்து கட்டி விடுவாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அழகாக வந்து எங்களோட மாடுக்கெல்லாம் வந்து பலூன்லாம் கட்டி விட்டு பெயிண்டெல்லாம் அடிப்போம். அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் எங்கள் வீட்டில் மாடு இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எல்லாரும் ஊரில் இருக்க எல்லாருமே வந்து இது வந்து மந்தவேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. மேபி வில்லேஜில் இருக்கவங்களுக்கு இது தெரியல. இது மந்தவேலின்னு சொல்லுவாங்க. ஊரில் எல்லாரும் வந்து இங்கே ஒன்று கூடி அந்த மாடுக்கு, அதுக்கப்புறம் அவங்க வச்சுருக்க அந்த டிராக்டர், மாட்டு வண்டிக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பூஜை போட்டு சாமிக்கு வந்து தீபார்த்தனை காமிச்சு அந்த பொங்கல் வச்ச அந்த யானத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே படைப்பாங்க. அங்கே வந்து ஒரு அம்மன் சாமி இருக்கும். ஸோ அந்த அம்மன் சாமிக்கு வந்து இந்த மாடெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொங்கல் வச்சு படைச்சி அப்படியே அந்த மோளெல்லாம் அடித்து அழகாக பண்ணுவாங்க. அதை முடிச்சு வந்த உடனே வந்து இது வந்து இது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் எல்லாமே இருக்கும். டான்ஸு, ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, சிங்கிங்கு, ட்ராமா, அதுக்கப்புறம் பட்டிமன்றம், இது எல்லாமே இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராமோட ஈவெண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம இன்னொரு யூடியூப் சேனலில், நம்ம ஊரோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட யூடியூப் சேனலோட லிங்க்குமே நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து வீடியோ அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதோட வீடியோவுமே வந்து அதோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து அந்த சேனலோட லிங்க்குமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறேன். இது வந்து நம்ம பாப்பா, அவள் வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் பட்டர்ஃப்ளை வந்து வேஷம் போட்டால் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவள் ஆக்சுவலி பயந்துட்டா. அவள் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதே கிடையாது. நம்ம என்னதான் பெருசாக ட்ரெஸ் எடுத்து வச்சாவோ இவங்க போடவே மாட்டேங்கிறாங்க. வளர்ந்துக்கிட்டே இருந்தா. சரி, நான் சும்மா ஒரு வாக் மட்டும் பண்ணி தூக்கிட்டேன். இது வந்து பாப்பா பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் போட்டிருந்தது. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா. அந்த க்ரௌடெல்லாம் பார்க்கவே பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா. அதனால் நான் வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டேன். நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே ப்ரைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த கோல போட்டிக்கு, உரியடிக்கு, கேம்ஸ் எல்லாமே வச்சாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே ப்ரைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிக்கவே 2 மணி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து எங்கள் ஊர் பொங்கல் போச்சு. உங்கள் ஊரில் பொங்கல் எப்படிலாம் போகுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.